இந்த ஜாதகருக்கு 5வது வயதிலே அப்பாவை இழக்க வேண்டும் என்று விதி இருக்கும். அப்பாவுடைய ஜாதகப்படி அந்த நேரத்தில் ஆயுள் காலம் முடிந்திருக்கும். அப்படி தான் இருக்கும். அவரோட தனிப்பட்ட ஜாதகத்தோட ஆயுள் முடிகிறது இந்த ஜாதகம் இண்டிகேட் பண்ணலாமே தவிர அந்த ஜாதகருக்கான மரணத்துக்கு இந்த ஜாதகம் காரணம் இல்லை. வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நிகழ்ச்சியில் மகா கணபதியை வணங்கிவிட்டு தொடங்குவோமா? ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதையே வரவரத சர்வஜனமே வசமானய ஸ்வாகா. கணபதியோட மூலமந்திரம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகம் இன்னொருத்தருக்கு பலன் செய்யுமா அப்படின்னா, நிறைய நேரத்தில் நம்ம சொல்கிறது உண்டு. என்னென்னா, நல்ல நேரத்தில் இவர் உதவி செஞ்சாருங்க, அவர் மட்டும் அந்த நேரத்தில் உதவி செய்யலைன்னா நான் ரொம்ப சிக்கலில் மாட்டியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. ஏன் அது மாதிரி நடக்குது? எதிர்பாராத விதமாக ஒருத்தரோட உதவி எப்படி கிடைக்கிது அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தோட அடிப்படை அமைப்பு இன்னார் இந்த நட்சத்திரக்காரர் உங்களுக்கு உதவி செய்யணுங்கிற அமைப்பு இருக்கும். ஒன்றுக்கொன்று கர்ம தொடர்பு கண்டிப்பாக இருக்கும். நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எதிர்பாராமல் நடந்த அதிர்ஷ்டமாகவோ, எதிர்பாராமல் நடந்த தொழிலாகவோ, எதிர்பாராத இடத்தில் ஒரு இடம் வாங்குவதோ, வீடு கட்டுவதோ, கார் வாங்குவதோ இப்படி தான் அமையும். ரொம்ப பிளான் பண்ணி பண்ண விஷயம் ரொம்ப ஏதாவது 10ல் 1, 50ல் 100ல் 1, 2 தான் இருக்கும் பார்த்திங்கன்னா. சரி, இப்போ ஒரு ஜாதக பலன் இன்னொரு ஜாதகம் செய்யுமா? நிறைய இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா, இந்த காலத்தில் இப்போ உள்ள காலகட்டத்தில் சார், இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணேன்னா, இந்த நட்சத்திரத்தை என் மகனுக்கு பண்ணேன்னா, இந்த நட்சத்திரத்தை என்னுடைய மகளுக்கு நான் கல்யாணம் பண்ணேன்னா, இந்த ஜாதகத்தை என் மகளுக்கு நான் கல்யாணம் பண்ணா புரியும்னு நினைக்கிறேன். என்ன மனைவி இறந்துருவாங்கன்னு சொல்கிறாங்க, இல்லை கணவர் இறந்துருவாங்கன்னு சொல்கிறாங்க, மாங்கல்ய தோஷம்னு சொல்லிடுறாங்க, இந்த ரஜ்ஜு தட்டுதுன்றாங்க, இதனால் கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒருத்தருடைய மரணம் இன்னொரு ஜாதகத்தால் நிர்ணயிக்கப்படுதுன்னா, ஒருத்தரோட ஆயுள் பாவம் கூட்டுறதும் இன்னொரு ஜாதகத்தால் நடக்கும்ல. அப்போ நிறைய விஷயம் தெரிஞ்சவங்க, ஜோதிட ஆற்றல் அறிவு நிறையா உள்ளவங்க அதை பயன்படுத்தி பெரிய லெவலில் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிடுவாங்க, உயிரோடு இருந்துருவாங்க. ஸோ ஒரு ஜாதகம் ஒரு ஜாதகத்தோட மரணத்தை நிர்ணயிக்க வாய்ப்பில்லை. அப்புறம் ஏன் இந்த மாதிரி நடக்குது? ஆனால் சில நிகழ்ச்சிகள் நடக்குதுல்ல. இப்படி கல்யாணம் ஆனதுக்கப்புறமா 2 வருஷம் 3 வருஷம் கழித்து கணவர் இறந்து போயிடுறது, இந்த மாதிரி குழந்தை பிறந்தோன்னா 3 வருஷம் கழித்து அப்பா இறந்து போயிடுறதுன்னா, ஒன்றுக்கு ஒன்று கண்டிப்பாக இன்டர்லிங்க் தொடர்பு இருக்கும். பார்த்திங்கன்னா, இந்த ஜாதகருக்கு 5வது வயதிலே அப்பாவை இழக்க வேண்டும் என்று விதி இருக்கும். அப்பாவுடைய ஜாதகப்படி அந்த நேரத்தில் ஆயுள் காலம் முடிந்திருக்கும். அப்படி தான் இருக்கும். அவரோட தனிப்பட்ட ஜாதகத்தோட ஆயுள் முடிகிறது இந்த ஜாதகம் இண்டிகேட் பண்ணலாமே தவிர அந்த ஜாதகருக்கான மரணத்துக்கு இந்த ஜாதகம் காரணம் இல்லை. திருப்பி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக புரியும். நல்லா யோசிச்சு பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக இருக்கும். அதனால் இந்த ஜாதகத்தை கல்யாணம் பண்ணதால் இந்த ஜாதகர் இறந்துடுறாரு, இவர் கணவரால் மனைவி இறந்துடுறாங்க, மனைவியால் கணவர் இறந்துடுறாங்க, மனைவியால் உங்களுக்கு ஆபத்து அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. அது மாதிரி ஒரு அமைப்பே இல்லை. இந்த ஜாதகர் இவரை திருமணம் செய்யணும், இதுபோல் குழந்தைகள் பிறக்கணும். இந்த குழந்தைகளுக்கு ஒரு 6 வயசு இருக்கும்போதோ, அந்த மனைவி அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 7 வருஷம் 8 வருஷம் ஆனதுக்கப்புறமோ இழக்க வேணும்னு விதி இருந்தால் அது கண்டிப்பாக நடக்கும். அதை விட்டு இந்த ஜாதகத்தெல்லாம் ஜாதகத்துக்கு ஆகாதுன்னு சொல்கிறது மிக மிக தவறு. உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கும்போது நல்லவரோடு சேருவீங்க, நல்ல கூட்டாளிகள் கூட்டு தொழில் அமையும், அவங்களோட சேர்ந்து வியாபாரம் பண்ணுவீங்க. நேரம் நல்லா இல்லாத போது நல்லவரும் உங்களுக்கு கெட்டவராகலாம், அவரால் உங்களுக்கு நஷ்டங்கள் வரலாம், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம். ஆனாலும் ஒரு ஜாதகத்து மேலே மட்டும் பழி போட்டு இவங்களால தான் இந்த பிரச்சனை, மருமகள் வந்த நேரம் மாமியார் போயிட்டாங்கன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. அது மிக 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 தவறான கருத்துங்க. மாமியார் போகிற நேரத்தில் இந்த மருமகள் வீட்டுக்கு வந்தாங்கன்னு வேணால் சொல்லலாம், சரிங்களா? முள் குத்திருச்சா இல்லை முள் குத்திக்கிட்டேனா, இதுதான் அதுக்கான பதில் பார்த்திங்கன்னா. அதனால் இந்த பொண்ணு வந்த நேரம் தான் மாமனாருக்கு ஆகலை, இந்த மாப்பிள்ளை வந்த நேரம் தான் மாமியாருக்கு ஆகலை, இந்த மாப்பிள்ளை வந்த நேரம் தான் மாமனாருக்கு ஆகலை, இவங்களை கல்யாணம் பண்ணதுனால தான் அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற கூற்றெல்லாம் கிடையாதுங்க. பசங்க ஜாதகத்தை வச்சு நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரு சிலர் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா, குழந்தைங்களுக்கு பேர் வைக்க வரவங்க கூட இந்த குழந்தை பிறந்த நேரம் எனக்கு நல்லா இருக்கான்னு கேட்பாங்க. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அந்த இது நம்ம சொல்லி. ஏன்னா அவங்க அதை பேர் வச்சதில் கொஞ்சம் நிறைய பேர் இந்த அனுபவப்பட்டாங்க, நல்லா இருக்குது அப்படிங்கிறதால அந்த கேள்விகளெல்லாம் விட்டுறாங்க. ஸோ குழந்தை பிறந்த நேரம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மிக மிக தவறு.
அந்த அவருடைய அப்பா நேரம் சரியில்லாத போது குழந்தையோட நேரம் சரியில்லாமல் இருக்கலாம். அப்படி குழந்தையோட நேரம் சரியாக இருந்தால் அது தாத்தா பாட்டியோடு போயிருக்கலாம். இல்லாது ஏதோ ஒரு விபத்தில் அது பாட்டுக்கு சொகுசாக இருந்துட்டு போயிடும். கணவருடைய நேரம் சரியில்லாத போது மனைவி நேரம் சரியாக இருக்காதுங்க. இவரது நேரம் நல்லா இருந்து அந்த மாதிரி நேரம் நல்லா இல்லைன்னா அவங்க தனியாக பிரிஞ்சு போய் கூட கஷ்டப்படுவாங்க. கூட்டு தொழிலும் அப்படி தான். இதை நல்லா ஆழமாக கவனிச்சிங்கன்னா புரியும். எதன் மேலேயும் நம்ம பழியே போடக்கூடாது. நம்ம நேரமாகப்பட்டது சில விஷயங்களை பெற வைக்கும், சில விஷயங்களை இழக்க வைக்கும். இதை நன்றாக புரிந்து கொண்டால் அந்த இயற்கையோட விதிமுறைகள் புரியும். பிரபஞ்சத்தோட விதிமுறைகள் கண்டிப்பாக என்னங்கிறது புரியும். அதன் போக்கிலே ஒவ்வொரு இயற்கையாக உள்ளக்கூடிய எல்லா விஷயங்களும் அது போக்கில் தான் கரெக்டாக இயங்கிக்கிட்டு இருக்குங்க. நம்ம மட்டும்தான் எதிர்மறையான இயக்கங்களை ஏற்படுத்தி நிறைய விஷயங்கள் நம்ம தொல்லைகளாக கருதுகிறோம். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.